அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்குள்ள வந்திருக்கிற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த திரு குணசேகரன் வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, திருப்பூர் தெற்கு தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருப்பூர் மாநகராட்சியுடைய துணை மேயராக பணியாற்றியிருக்காரு, மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காரு, பல்வேறு கட்சி பொறுப்புகளை திறன்பட செயலாற்றி இன்று வரை முழு நேர அரசியல் ஈடுபாடோட செயல்பட்டு வந்திருக்காரு. தற்பொழுது அவர் வைத்து பதவி மாநில அம்மா பேரவையுடைய துணை செயலாளராக பணியாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகள் இன்னைக்கு இருக்குது, கேட்க போறோம். நான் வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். ஆனா இப்போ இந்த அதிமுகவுல கடந்த ஒரு சில நாட்களா பல்வேறு ஒரு விவாதமா ஒரு பொருள் போயிட்டு இருக்குதுங்க. ஊடகத்திலையும் சோசியல் மீடியாவிலையும் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லாத இருந்த அதிமுக இப்ப திடீர்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேச்சுவார்த்தையில் வந்திருக்காரு. கேள்வி கேட்கிற போது என்ன சொல்றாரு, இப்ப கூட்டணி பத்தி எல்லாம் இது இல்லைங்க, நான் மரியாதை நிமித்தமா சந்திச்சேன், எங்க அலுவலக திருப்பலாக்கு தான் போயிருக்கேன், இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு தேர்தலுக்கு, அதுக்குள்ள இப்பவே முடிவு பண்ண எப்படி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய இதா வச்சிருந்தாரு, கோரிக்கையா வச்சிருந்தாரு. அதே திரு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னார் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு கூட்டணி உறுதி, மற்ற பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கு அப்படின்னு. அதிமுகங்கிறது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இரு பெரும் தெய்வங்கள் உருவாக்கிய ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தோன்றுன காலத்திலிருந்து திராவிட பாரம்பரியத்தினுடைய வளர்ச்சிக்கே பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கணியாக இருந்த எம்ஜிஆர் தான் மொத்தமா திராவிட பரிணாம வளர்ச்சியினுடைய காரணமே. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் திராவிட வளர்ச்சிக்கு காரணம். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிற ஒரு மனிதர் இல்லைன்னா அவரே முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. இதுதான் வரலாற்று உண்மை. இப்படி இருக்கிற நேரத்துல இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இந்த இயக்கத்துல. அவர் இருக்கிறப்போ 18 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக இது அந்த அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் பொதுமக்கள் அவரை நேசிச்சு ரசிகர் மன்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அவர் மறைவிற்கு பிறகு யார் இந்த கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற பிரச்சனைய அவர் அடையாளம் காட்டல. அம்மா ஜானகி அம்மையார கூட அடையாளம் காட்டல, அம்மாவையும் காட்டல அடையாளம். ஆனா தொண்டர்களால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல கேள்வி கேட்கப்பட்ட பொழுதும், நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு பத்திரிகை நிருபர், வெளிநாட்டு பத்திரிகை நிருபர் எம்ஜிஆர் கேட்கிறாரு, ஒரு அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்களாமா, அதனுடைய தலைவர் நீங்கள் தானான்னு கேட்கிறாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன பதில், மக்கள் அனைவரும் சேர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதில் நான் முதல் உறுப்பினராக என்னை பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு வற்புறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறப்பட்டது, உருவெடுக்கப்படும். அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டேன்னு சொன்னார், தலைவர்னோட சொல்ல. அவர்கிட்டயே கேட்டாங்க, உங்களுக்கு பிறகு யார் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவார்கள் என்று கேட்டாங்க. 1000 ஆண்டு வாழ் இந்த கட்சி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அது வரலாற்று பதிவுகள் நிறைய இருக்கு. ஏன்னா தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்தந்த காலத்திற்கேற்ப அந்தந்த சமுதாய மாற்றங்களுக்கேற்ப எந்த தலைவர் வேணுமோ அதைய அதிமுகவினுடைய தொண்டர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு. ஒரு கட்டத்துல அவருடைய துணைவியாக இருந்த ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. இருந்தாலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் இயக்கம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது. அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி தொண்டர்களை உருவாக்கிய இயக்கமாக இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக உருவெடுக்கிற அளவிற்கு வல்லமை பெற்ற கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி காத்து கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அப்பேற்பட்ட தலைவி இருந்து மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி
ஒரு கட்டத்துல இந்தம்மா அந்தம்மான்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில எல்லோர் வாயாலும் அம்மா என்று அழைக்கப்படுகிற அன்பை பெற்று மறைந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் மறைந்த பிறகு இன்றும் கூட ஒரு வார்த்தை, இன்னைக்கு இவ்வளவு அரசியல் கட்சிகள் தோன்றி இருக்கிறது. அதே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஒருவர் அரசியல் இருந்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு அரசியல் கட்சிகள் உருவெடுக்கப்பட்டிருக்குமா என்பதை உங்கள் பதிலுக்கே விட்டுற. நீங்களே யோசிச்சு பாருங்க. அம்மா மட்டும் இருந்திருந்தா எங்க போனாலும் இன்னைக்கு ஒரு கேள்வி, வரலாற்றுல எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் போராடினாலும் சரி, மக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கெல்லாம் அந்த அம்மா மட்டும் இருந்தாப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி வாழ்ந்து சரித்திரம் படைத்துட்டு செஞ்சிருக்காங்க அம்மா அவர்கள். அம்மா சொன்ன வார்த்தை சட்டசபையில, எனக்கு பிறகு இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் வாழும் என்று சொல்லி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், கட்சி உட்கட்டமைப்பு பலமான இயக்கமாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா கிளை செயலாளர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர், ராணுவ கட்டுப்பாடு, ஆமா, பகுதி செயலாளர்கள், இப்படி எல்லாமே மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் கமிட்டினா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி. அம்மாவுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு இந்த கட்சி யார் வழி நடத்துவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. கரெக்டுங்களா? திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருக்கார். அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டம் கூப்பிட்டு வர சொல்லி அவரே தான் சசிகலாவை அம்மாவை முன்மொழிகிறார். கரெக்டா? சரி. அம்மாவை முன்மொழிஞ்சு சசிகலா அம்மா முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார். எங்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் கருத்தெல்லாம் கேட்கல. அவரா வந்தாரு, அவரா நான் ராஜினாமா பண்றேன், முதலமைச்சராக சசிகலா அம்மாவை ஏற்றுக்கிறேன். ஒரு நாள் கழிச்சு அவரே அங்க போய் அம்மாவை சமாதிக்கு முன்னால் நின்று தர்ம யுத்தம். அதுக்கு பிறகு நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து, சசிகலா அம்மையாரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவராக, நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வந்தார். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேர். கரெக்ட் தானுங்களா? டிவிஷன் வாரியா வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போ டிவிஷன் வாரியா வாக்கெடுப்பு நடத்துற போது 11 பேருக்கு மேல எச்சு இவருக்கு வருதா, ஆதரவு கம்மியாகுதான்னு அவருக்கு தெரியும். அப்ப இவருக்கு எச்சு வரலன்னு சொன்னாவே திரு ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு அவ்வளவுதான் மெஜாரிட்டின்னு நினைச்சிட்டு இந்த இயக்கம் வாழ வேண்டும், அம்மா உருவாக்கிட்டு போன ஆட்சி இருக்கணும் நாட்டுல, அதிமுகவினுடைய ஆட்சி அழியக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா அவர் எதிர்த்து தான் வாக்களிச்சார். கரெக்டுங்களா? நடுநிலையோடு கூட இருந்திருக்கலாம், 11 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு வேண்டான்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா எதிர்த்து தான் வாக்களித்தார். அதனால அந்த நேரத்துல அதிமுக பலம் கம்மியா இருந்தா, அதிமுகவினுடைய ஆட்சி போயிருந்தால் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? 4.5 வருஷம் வெறும் 4 உறுப்பினர்களை எச்சு வச்சுக்கொண்டு ஆட்சியை நடத்தினார் அண்ணன் எடப்பாடியார். அம்மா கொடுத்த திட்டங்கள் அத்தனையும் அப்படியே கொடுத்தாரு, எந்த இதுவும் இல்லை. உலகமே பயந்து போகிற கொரோனா நோய், ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பெட்டு கிடையாது, கட்டில் கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கிற போது அத்தனையும் எதிர்கொண்டு அரசுக்கு வருமானமே கிடையாது, எந்த பத்திரப்பதிவும் நடக்கல. கரெக்டுங்களா? வேலை தொழில் நடந்தா தானே வருமானம் வரும், வரி இதெல்லாம், அதெல்லாம் ஒண்ணுமே வரல. 3 வருஷமும் முடங்கி போயிருந்தது. அப்படி இருக்கிற நேரத்துல அதிமுகவினுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்தினாரா இல்லையா எடப்பாடியார் என்பதை உங்கள் மனக்கேள்விக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். 4.5 வருஷமும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது மறைந்த திரு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய விட்டு வச்சிட்ட ஆட்சியை
முழுமையாக நிரப்பி விட்டாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மை. எந்த குறையாவது சொல்ற அளவுக்கு ஆட்சி அவர் செய்தாரா? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கட்சிக்குள்ள வரலாம். ஆனால் முழுமையாக ஆட்சியை நிறைவு செய்தாருங்கிறது உண்மை. ஆட்சி கரெக்டா செய்தாரா இல்லையா? செய்தார். அப்புறம் இதுக்கு நடுவுல தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணைக்க வேண்டும் என்று சொல்லி வராரு. வந்தோடனே அவர்கிட்டையும் பேசுறோம், எல்லாத்தையும் இணைச்சு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரெட்டலை வாங்குறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தி துணை முதலமைச்சரும் இவருக்கு கொடுத்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கொடுத்து, கரெக்டுங்களா, எல்லாம் இருந்து கட்சியும் 4.5 வருஷம் ஓடிச்சு. அப்போ அடுத்த தேர்தல் வருகிற பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்துதான் ஓட்டு கேட்கணும். கண்டிப்பா. அப்போ ஒரு பிரச்சனை ஓபிஎஸ் பண்ணார். அன்னைக்கே 11 ஓட்டு எதிர்த்து ஓட்டு போட்டத சபாநாயகர் நினைத்திருந்து ஆளுங்கட்சி கொடுத்திருந்தா பதவி கட்சி தேர்தலே நிக்க முடியாது 6 வருஷத்துக்கு. கரெக்டுங்களா? அப்படி போயிருக்கும். ஆனா அதையெல்லாம் இல்லாம ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக நாங்க எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணனோடு இருந்து பணியாற்றி இருந்தோம். எல்லோரும் ஏகோபித்த முடிவா பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளராக அண்ணனையும் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்கிற போது ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியை விரும்புகிற ஒரு நல்ல மனிதராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருந்து அண்ணனோட இருந்து பணியாற்றி இருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதை விட்டுட்டு இவர் எவ்வளவோ சதி வேலைகளை எல்லாம் செய்து தென் மாவட்டங்கள்ல எல்லாம் இவர் தானே பொறுப்பாளர். இவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு வர்றாரு அவர் மாவட்டத்துல, மத்தவங்க பூரா தோக்குறாங்க. இவரு சொல்லித்தான் வேட்பாளர் போட்டிருப்பாங்க. அப்போ அப்பவே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சட்டசபையிலையும் வந்து பராசக்தி வசனம் எல்லாம் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி கருணாநிதி வசனத்தை எல்லாம் பேசுறாரு. அம்மா இருந்தா பேசுவாங்களா? பேசுவாங்களா? ஸ்டாலினை பார்த்து சிரிப்பாங்களா? அம்மா இல்லைங்கிற ஒரு தைரியம் இவரும் பேசுறாரு. இவர் பையன் போய் சந்திச்சுட்டே வர்றாரு. அதனால கட்சி மேல அவங்களுக்கு பற்றெல்லாம் இல்லை. ஓபிஎஸ்க்கெல்லாம் அவர்கள் பதவிக்கு வர வேண்டும்ங்கிற ஆசைதான் இருக்குங்கிறது தான் என்னுடைய பதிவு. அது அவருக்கு விருப்பம், அவர் இருந்துட்டு போறார். இப்படி இருக்கிறதுல இந்த கட்சி 4.5 வருஷம் நல்லபடியாக ஆட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சியோட கடந்த தேர்தலில் நாங்க நின்று போட்டியிட்டோம். அப்போ சிறுபான்மை மக்கள் சில இதுகளை எல்லாம் உருவாக்கி 10 வருட கால ஆட்சி அப்படின்னு சொல்லி எங்க மேல என்னென்ன சொல்ல முடியுமோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை இன்றைய கால முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, இப்படி ஒவ்வொன்றும் பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தாங்க. 10 வருஷம் நாங்க இருந்த ஆட்சியில வருமானம் இல்லை, செலவு செய்தோம், எந்த திட்டத்தையும் நிறுத்தல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், கரெக்டுங்களா? எந்த திட்டத்தையும் நிறுத்தல, எல்லாமே கொடுத்தோம். இன்னைக்கு அந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு வருமானம் இல்லாதப்ப ஆட்சி நடத்தி கொடுத்த திட்டத்துக்கு எல்லாமே கடனை கம்மியத்தான் வாங்கணும். இவங்க 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு, கரண்ட் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கைடன் வேல்யூ, பத்திரப்பதிவு கட்டணம், இப்படி அனைத்து விலைவாசியும் ஏத்தி இதுல நீங்கள் நானும் தனியார் மய மாட்டேன். அரசாங்கம் வருஷத்துக்கு 6% வரியும் சொத்து வரியும் ஏத்தும், கரண்ட் சார்ஜும் ஏத்தும், இப்படின்னு சொல்லி மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ணன் இவ்வளவு கஷ்டத்திலே 4.5 வருஷமும் சிறப்பானது ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. நாங்க வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 சட்டமன்ற தொகுதிகளை நாங்க இழந்ததுனால ஆட்சியை தவற விட்டோம். மற்றபடி அருமையான இது முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் ஏற்றுக்கொண்ட வேட்பாளர் என்னன்னு எடப்பாடியார். அவர் மேல யாருமே குற்றச்சாட்டு சொல்லாம 43 தொகுதிங்க வெறும் 2 லட்சம் ஓட்டு. நான் இந்த தொகுதியில 4000 ஓட்டுனா தென்காசியில 137 ஓட்டு. இப்படி வந்த 2 லட்சம் ஓட்டு மட்டும் அதிகமா பெற்றிருந்தோம்னா 43 சீட்டு வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்திருப்போம். இன்னைக்கு அதையெல்லாம் விடுத்துட்டு இப்படி இருக்கிற சூழ்நிலையில காலத்தின் போக்கு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவங்க உள்ளாட்சி தேர்தலில் விலகி போனாங்க அவங்களே. அதுக்கப்புறம் நாங்களும் இல்லை,
MP தேர்தல்ல கூட்டணி கேட்டாங்க, எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது, அதனால நம்ம விட்டாச்சு. இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளருடைய ஒரே கருத்து, ஏகோபித்த கருத்து என்னன்னு கேட்டா, கூட்டணி இல்லாம நம்ம தேர்தலை சந்திக்க கூடாதுன்னு எங்களை மாதிரி தொண்டர்கள் எல்லாம் போய் பொதுச் செயலாளர் இடத்துல சொல்றோம். தனியா நாம மட்டும் இருந்தா, ஏன்னா அன்னைக்கு தேமுதிக இதெல்லாம் இருந்திருந்தாவே ஜெயிச்சிருப்போம்னு சொல்ல வேண்டிய கருத்துக்கு உருவாகிறோம். அப்போ கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்ற போது பொதுச் செயலாளருக்கு பொதுக்குழுல அங்கீகாரம் கொடுக்குறாங்க, நீங்க யாரு கூட கூட்டணி வேணாலும் சேரலாம் அப்படின்னு சொல்லி அது முழு அதிகாரம் கொடுக்குறாங்க, முடிவெடுக்கிற அதிகாரம். பொதுச் செயலாளருடைய கருத்து இப்ப என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து தேர்தலை சந்திக்கிற வியூகத்தில் அதிமுக இருக்கிறது. கரெக்டுங்களா? எங்களுக்கு வந்து விஜய் வந்தாலும் திமுகவை எதிர்க்கிறியா? ஏன்னா திமுகவை ஆதரிக்கிறேன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு. நல்லது கெட்டதை பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வாய் மூடி மௌனமா இருக்காங்க. அவங்க மனசுக்கு தெரியும் இது மோசமான ஆட்சின்னு, இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருக்காங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் அனைத்தும் ஒன்னு சேர்ந்து 2026 தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்கிற கூட்டணியோடு நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர். இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இன்னும் முடிவாகலையே. அதுக்குதான் பொதுச் செயலாளர் பதில் சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் இருக்கு, நாங்க படிப்படியா தான் வருவோம் சொல்லிட்டாரு. ஆனா அமித்ஷா வந்து கூட்டணி உறுதி பேச்சுவார்த்தையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு அவங்க பேசிட்டு தானே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. உறுதின்னு முடிவாய் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப அண்ணனும் போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சு தானே வந்தார். டெல்லியில தலைமை கழகம் அதிமுகவுடைய அலுவலகத்தை பார்க்க போனாரு. பார்க்க போற நேரத்துல அமித்ஷா சாரையும் அமைச்சரையும் போய் பார்த்துட்டு தான் பொதுச் செயலாளர் வந்தாரு. ஆனா இரு கட்சிக்கு உடன்பாடு ஏற்பட்டா கூட்டணி தான் இல்லைங்களா? நாங்க திமுகவை எதிர்க்கிற அணிகள் எல்லோரையும் சேர்த்து கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த அமைப்பா கட்சி? அது பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணுவார். கட்சிக்கு இன்னைக்கு தேவையானுங்க, திமுகவை தனியா நீக்கி சொல்லுங்க. இத்தனை நியாயம் பேசுற ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாமே ஒரு விவாதம்னா அதிமுக வச்சுத்த இன்னைக்கு அத்தனை பத்திரிகையும் வாழ்கிறது. ஏன்னா எங்க கட்சியை பத்தி போடலன்னா உங்களுக்கு நியூஸே இல்லை. பொதுவா எல்லா ஊடகமும் சரி, தொலைக்காட்சியும் சரி, விவாதத்திற்கு செய்ய வேண்டிய பொருட்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. அதை பத்தி எல்லாம் விட்டுறோம். எடப்பாடியார் உட்கார்ந்தா ஒரு விவாதம், நின்னா ஒரு விவாதம். சரிங்களா? அதிமுக நான் ஒரு கருத்து எதிர்த்து கருத்து சொன்னா அது ஒரு விவாதம். கரெக்டுங்களா? நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. ஒரு ஜல்லிக்கட்டுல கலெக்டர் உட்கார விடாத விட்டுட்டாங்க. இன்ப நிதியுடைய ஃப்ரெண்ட உட்கார வைக்கிறாங்க. என்னங்க காலத்தின் கட்டாயம்? திரு எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சது மாதிரி இன்னும் ஓராண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க, இன்னும் பல்வேறு கட்டங்கள் இருக்கு, அதுக்குள்ள அவசரப்பட்டு பேச முடியாது. இன்று நான் சந்திச்சுட்டு வந்தது மரியாதை நிமித்தமானு சொல்லிட்டாரு. அமித்ஷா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்கிறது ஒரு வகையா. அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது திரு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு, அதை நாங்களும் பார்த்துட்டோம். ஆனா இதுல ஒரு சின்ன குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னைக்கு அடுத்த நாளே வந்து டெல்லியில வேற ஒரு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதுக்காக அதிமுக ஒரு முக்கிய தலைவர்கள ஒருத்தரான திரு செங்கோட்டையன் சென்றிருக்காரு. அது வந்து பரவலா பேசப்படுறது என்னன்னாக்கா, அதிமுகவுல 2 பிளவாயிடுச்சு இருந்ததுல திரு எடப்பாடியுடைய ஆட்சி அதிகாரத்துல இருந்த நபர்கள்ல முக்கிய தலைவர்கள்ல சில குளறுபடி ஆயிடுச்சு, அதனால திரு செங்கோட்டையன் வந்து தனியா போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அது ஏதோ ஒரு குழப்பம்னு சொல்லி ஒரு பரவலான பேச்சு மீடியா மத்தியிலையும் சோசியல் மீடியாவிலையும் போய்கிட்டு இருக்கு. அது இந்த நேரத்துல செங்கோட்டையன் போய் தனியா சந்திக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு? அது ஒரு கட்சியினுடைய மூத்த அமைச்சர், ஒரு அம்மா இருந்தபோது சரி, மூத்த கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் கொண்டான செங்கோட்டையன் அவர்கள், அவருக்கு சொல்ல வேண்டிய அரசியல் பக்குவம் யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு அரசியல் பக்குவத்தோடு இருக்கக்கூடியவர் தான். கடந்த சில நாட்கள்ல அவரு மனசுக்குள்ள ஏதோ சின்ன கருத்து இருந்து அதற்கு அவரு அந்த அவனாசி அரிசிக்கடை திட்டத்துக்கெல்லாம் எதனால் அந்த கருத்து வேறுபாடுங்கிறதெல்லாம் அவரே வெளியே வந்து சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறமும் இந்த ஊடகங்கள் தான் வந்து அதிமுகவை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஊடகங்களும் பத்திரிகையும் தான். ஏன்னா அவரு மனசுல ஒண்ணு சொன்னா வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தா டேய் என்னப்பா அப்படின்னு கேக்குறது ஒரு சத்தம்னா என்னப்பான்னு கேட்டாங்க அப்படின்னா அதையவே பெருசா பேசிட்டே இருந்தா தீராது. அவரு மீட்டிங் கோபியில நடக்குது, அந்த மீட்டிங்ல பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு சொல்றாரு, அதனால அவர் பேர்ல இல்ல. ஹேஷ்டேக்ல இப்போ டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எடப்பாடியார் படத்தை வச்சுதான் செங்கோட்டையனுடைய முகநூல் பதிவு இன்ஸ்டாகிராம் எதிரெல்லாம் இல்ல அது இல்லைங்க. அதாவது நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிட்டோம். அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்காது, அது ஊடகங்கள் ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அது ஒரு விதமான ஏத்துக்கிறோம். ஆனால் இப்போ வேலுமணி அமைச்சர் இருக்கு, முன்னாள் அமைச்சர் இருக்காருங்க, அவர் சி வி சண்முகம் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, எல்லாரும் ஒரு குழுவா போய் தான் அமித்ஷா சந்திச்சாங்க. ஆனா இவர் திரு செங்கோட்டையன் தனியா போய் சந்திச்சிருக்காருங்கிறது ஒண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு சில பத்திரிகையாளர் சந்திப்புல ஏன் நீங்க சரியான இப்ப அதிமுகவுடைய சில விழாக்கள்ல கூட திரு செங்கோட்டையன் கலந்துக்கலன்னு கூட ஒரு தகவல் இருக்கு. அது அவருக்கு முடியாம கூட இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். ஆனா கலந்துக்கலங்கிறது ஒரு சர்ச்சையா கூட பேசினாங்க. அதுக்கு அவர் கேட்டதுக்கு ஏன் நீங்க அத்திக்கடவு விழாவில் கலந்துக்கலாங்கிறது, அங்க வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய படமும் இல்ல, அது என் மனசு ஒரு விதமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அவங்க வழியில தான் நாங்க வந்திருக்கிறோமே தவிர அதிமுக இப்ப இருக்கிற ஆட்களை வச்சு உருவானதல்ல. புரட்சி தலைவர் அரும்பாடுபட்டு கொண்டு வந்தாரு, அதை ரொம்ப சிரமப்பட்டு அரும்பாடுபட்டு அம்மா அவர்கள் உன்னதி கொண்டு வந்தாங்க, அது எனக்கு மனசுல ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேசப்படுறது வெளியில பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கூட ஒத்து போகல அப்படின்னாக்கா திரு செங்கோட்டையனை வச்சு புதிய தலைமை ஒண்ணு அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு இது பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது அது எல்லாரும் பரப்புகிற ஒரு வதந்தியான செய்தி. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கடந்த கல்வி அமைச்சரா இருந்தவர், பள்ளி கல்வித்துறையில் இருந்தவர், புதிய ஒரு அத்தியாயத்தை படைக்கிற அளவுக்கு நிறைய புரட்சியான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார்ட்ட கேட்டு பெற்று அறிவிச்சு ஒரு புதிய சாதனை உருவாக்குனார். ஏன்னா வாழ்க்கையில கல்வியில நிறைய புரட்சி, கல்விக்கு ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குனார். அது மாதிரி அவருக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு போய் கவர்னர் மாளிகை போற போது செங்கோட்டையன்னு நானு எல்லாம் தான், டி நகர் சத்யா எல்லாம் தான் ஒட்டுக்கா ஒரே கார்ல போனோம். அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு வர போது நானு அண்ணன் எல்லாம் தான் ஒட்டுக்கா இருந்தோம். அதனால அப்பெல்லாம் கூட எல்லாரும் 1000 கேள்வி கேட்டாங்க. கட்சியினுடைய ஒற்றுமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இது அதே அளவுக்கு தான் எப்பவுமே இருப்பாரு. வெளிப்பார்வைக்கு அவரு வந்து சொல்றதை எல்லாம் பெருசு பண்றாங்க, அவர் மனசுல இருக்கிறத உடனே சொல்லிடுவார். அதனால அந்த அத்திக்கடவு மேற்ற சொன்னாரு, அவங்களும் விளக்கம் சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. அது விவசாயிகள் நடத்தின மாநாடு. அதனால அந்த கூட்டத்துக்கு நாம போய் நம்ம தலைவர் சொல்லி போடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆளுங்கட்சி நிர்பந்தம் ஏதாச்சும் வரும், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவங்க கையிலேயே அந்த ஸ்டேஜ் ஒப்படைச்சாச்சு. அதனால நாம் அதுல வந்து நம்ம கதாநாயகனா போறோம், போயிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். நம்மளுடைய இது அதுதான். பழைய விஷயங்கள்லாம் வந்து அம்மா உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒற்றுமையா இருந்தது, அப்புறம் இப்ப அத்திக்கடவுக்கு அவர் விளக்க சொன்னதுல கரெக்ட் தான். அது சர்ச்சையா பேசப்படுறது. தனிப்பட்ட முறையில மத்திய அமைச்சர் சீதாராமன் சந்திச்சிருக்காரு, உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் ஒட்டுக்கா குழுவா போய் சந்திச்சதுக்கு அப்புறம் இவர் மட்டும் தனியா போய் சந்திச்சதுனால நிறைய சந்தேகங்கள் எழுகிறதுன்னு கேட்க வரீங்க. அது இனி அண்ணங்கிட்ட கேட்டா தானே தெரியும் எதற்காக சந்திச்சார், ஏன் சந்திச்சார். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அதிமுகவினுடைய தொண்டன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரியெல்லாம் அவருடைய தரத்தை குறைச்சு போக மாட்டாரு. அவர் என்ன இருக்குதோ பேசுவார். இப்போ பிஜேபிய ஒரு வாரத்துக்கு முன்னால கூட பிரதமர் மோடி பத்தி பாராட்டி நிறைய பேசினார். அதனால உடனே ஏன் மோடி பத்தி பாராட்டி பேசுறீங்க, அவருக்கு பிடிச்சத சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் நம்ம சந்திச்சோம். அவங்களும் பிஜேபியும் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வர்றதுக்குள்ள முயற்சிகளை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம செகண்ட் லீடர்களும் ஏதாவது ஒரு கூட்டணியில தான் நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கிய கருத்தா இருக்கிறோம். நீங்க இப்போ எல்லா கட்சியும் தனியா நிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. நீங்க திமுக தனியா நிக்கிட்டோம், அதிமுகவுக்கு எந்த கட்சியும் வேண்டாங்க கூட்டணி. திறமையோட 234 சீட்லயும் ரெட்டலை நிறுத்துவோம். திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் நிறுத்த முடியுமா தனியா? சொல்லுங்க பாப்போம். இல்ல.
அவங்க கூட்டணியோடு இருக்கிறாங்க. அப்போ அண்ணன் எடப்பாடியார் ஒரு கொள்கையில் இருக்காரு. பாரதிய ஜனதா கூட போன தேர்தலில் சில பிரச்சனைகள்லாம் வந்ததுல ஏதாச்சும் வேண்டான்னு சொல்றாருன்னு வெளியே எல்லாரும் பேசுறாங்க. அவரு பொதுக்குழுவுல தேர்தல் வர்ற போதுதான் முடிவெடுப்போம்ங்கிறது தான் பொதுச் செயலாளருடைய கருத்து. அதுக்கு முன்னால இரண்டாவது கட்ட லீடர்லாம் வந்து இன்னைக்கு திமுக அப்படின்னு சொன்னா பெரிய பணபலத்தோட இருக்குதுங்கிறது தானே உண்மை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. பெரிய பணபலத்தை வச்சுட்டு தேர்தல் சந்திக்கணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அதனால அந்த பணபலத்தை எதிர்கொண்டு நாம் 2026 தேர்தலை சந்திக்கணும்னா அதிமுக கூட்டணியோட தான் போட்டியிடணுங்கிறது அடிமட்ட தொண்டன் இருந்து எல்லாத்துக்கிட்டே இருந்து பேசப்படுகிற கருத்து. அதையே இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் சொல்லுவோம், 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிறவங்களும் போய் சொல்லுவாங்க. அண்ணங்கிட்ட சொல்ற போது அண்ணங்கிட்ட ஆனா சீக்கிரமா கூட்டணி முடிவு பண்ணி முதல்லயே கூட்டணி முடிவு பண்ணணும்னா 1 வருஷத்துக்கு முன்னால 10 மாசத்துக்கு முன்னாலயா நம்ம 1 மாசத்துக்கு முன்னால அறிவிச்சு நம்ம அவங்களோட ஜாயிண்ட் ஆகி கூட வேலை செய்ய முடியறது இல்லை. இதையெல்லாம் நம்ம ஒரு கருத்துல வச்சு கூட்டணி உருவாக்கணுங்கிறதுனால நீங்க எந்த கூட்டணி வச்சாலும் அதுக்கு அண்ணன் சொல்றாரு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், சிறப்பான ஒரு கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து யாரெல்லாம் நம்ம கூட்டணிக்கு வராங்களோ அவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து கூட்டணி அமைக்க போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதுதான் நம்ம வேலை, அதுதான் நம்ம லட்சியம்னு சொல்றாரு. அதனால காலம் தான் வந்து எந்த கூட்டணி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் முடிவு செய்ய முடியும். அதுக்கு நடுவுல செங்கோட்டையன் தனியா போய் பார்த்துக்க வேண்டியதில்லை. அவர் ஏன் போனாருங்கிறது மூத்தவர். அவங்கள பத்தி அண்ணனை பார்த்தா ஆனா என்னென்ன விஷயம்னு கேட்பேன் கண்டிப்பா. அது மாதிரி நம்ம பார்த்தா கேட்கலாம். அதுக்கு முன்னால இன்னைக்கு இது ஒரு பெரிய அவர் போனாரு பார்த்தாரு, உடனே அதை வச்சு பெருசா பூகம்பத்தை கிளப்புறாங்க. அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலனத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சியா எல்லாருமே அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க. இங்க வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா உறுப்பினர் கார்டு இருக்கிற தொண்டன் இந்த அதிமுகவில் இருப்பதை பெருமையாக கருதுகிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர் ஒரு விதமான கட்சிக்கு துரோகம் பண்ணாரு, அதனால நாங்க அவரை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதிமுக நிலைப்பாடு. டிடிவி அதே மாதிரியே, டிடிவி தினகரன் அவர் தனியாவே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு, இனி அவர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு சசிகலா அவங்க வந்து இப்போ ஒரு பத்திரிகா சந்திப்புல கூட மேடம் இது இப்படி இருக்கு கட்சி சூழ்நிலை என்ன அப்படின்னா, நான் இருக்கல விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற போதுங்க, ஒருவேளை அதிமுக திரு எடப்பாடி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி ஒப்பந்தம் பண்ணாருனால் ஏற்கனவே டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் எல்லாம் அவங்களோட கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி. அப்ப அவங்களோட சேர்ந்துதான் நீங்களும் பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல ஒண்ணு எது சலசலப்பு சங்கடங்கள் எது ஒண்ணும் இல்லையே. நாங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவுல தேர்தல் கமிஷன்ல எல்லாத்துலயும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இனி யார் வந்தாலும் இனி அவங்க கட்சியில உறுப்பினர் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். கரெக்டுங்களா? இனி அதற்கு பதவி கொடுக்கறதா வேண்டாமாங்கிறதெல்லாம் பொதுக்குழு, உயர்மட்ட குழு, இப்படி நிறைய முடிவுகள்ல இருக்கு. அதனால அவங்க கூட்டணியில இருந்து வந்தா தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் பலமா இருக்கணும்னு பிஜேபி சொன்னா கூட என்னை போன்ற தொண்டவர்கள்லாம் பிஜேபி கூட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா, இருந்துட்டு போறாங்க. நீங்க கீழே இருக்க தொண்டை எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்கன்னு சொன்னா மறுபடியும் நம்மளுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்து சேர்த்திக்க முடியாது. அது மறுபடியும் கசந்து மோந்து பார்த்தா நல்லா இருக்காது. இப்போ திரு வைகோ இருக்காரு, திமுக இருந்து வெளியே போயிட்டாரு. மறுபடியும் ஏன் வைகோ ஏன் கூட்டணியில ஒரு சீட் கொடுத்து ஒரு எம்பி மட்டும் நிக்க வைக்கிறாங்க, ஒரு இது மட்டும் நிக்கிறாங்க, ஏன் திமுக ஜாயின் பண்ணிடலாமல்லன்னு யாராச்சும் ஒருத்தராது கேட்கிறாங்களா? ஏன் இந்த அதிமுக மேல மட்டும் இவ்வளவு கரிசனம்? காரணம் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நினைப்பவர்களுடைய நினைவு நடக்காது. அதிமுக தொண்ட ஒவ்வொருத்தரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் தெய்வமாக வழிவிட்டு கொண்டிருப்பவர்கள். அதனால கழகமே கோவில், அதுதான் எங்க குடும்பம்னு வாழ்றோம். அதிமுகவில் உறுப்பினர் கார்டு எங்க வச்சிருந்தாலும் எனக்கு அண்ணன் தம்பியா நாம் கருதி பழகணும், அதுதான் எங்க குடும்பம்னு இருக்கிறோம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு. ஓகே. இப்ப இன்னொரு புதிய இது பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிகளான திரு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஓராண்டு காலத்தை நிறைவு செஞ்சுட்டாரு. இப்ப தற்போது அவங்களுடைய பொதுக்குழு கூட நடந்துச்சுங்க சென்னையில. அந்த பொதுக்குழுல பகிரங்கமா அறிவிச்சாரு, அதாவது டிஎம்கே தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு தடை பண்ணுது, எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது, எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குது, அதனால வரப்போற தேர்தல் வித்தியாசமான தேர்தலா இருக்கும். ஆனா போட்டி 2 கட்சிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு.
அப்போ ஏடிஎம்கேவையோ எந்த விதமான தொடவே கிடையாது. எந்த வித சாடலோ அவங்கள பத்தி பேசுறது எதுவுமே கிடையாது. ஏடிஎம்கே பத்தி அவர் தொடவே கிடையாது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா பத்தி பேசினாரு, பாரத பிரதமர் பத்தி பேசினாரு, இங்க இருக்கிற தமிழக முதலமைச்சரை பத்தி கூட நல்ல காட்டமான பேசி பேசினாரு. அப்போ அதிமுக பேசாதனால அவர் அதிமுக கூட்டணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல கூட்டணி சேர்ந்துதான் உங்களை தோக்கடிக்க போறோங்கிற அவர் சொல்ற பதில நினைவா எடுத்துக்கலாங்களா, நிலைப்பாடா எடுத்துக்கலாம்? இல்ல, அதிமுகவோட கூட்டணிக்கு தாவேக்கா வர்றதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அவரு சொல்ற போதே சொல்லாத அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம். நமக்கு இவங்க எதிரி இவங்க துரோகி அப்படின்னு தான் 2 பேர்த்தையும் சொல்லியிருக்காரு. அதனால அவரு ஒவ்வொரு கூட்டணி சேர்ற போது இந்த கூட்டணியோட சேரலாமா வேண்டாமான்னு அந்த கட்சியினுடைய தலைவராக அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தான் வளர்ந்து வருகிற கட்சி திமுக தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. அதனால அதிமுக வரும், அதிமுக ஓட்ட நான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்ல முடியுமா? யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அதை எதிர்க்கிற கட்சி நான் தான் பலமான கட்சின்னு சொன்னா தானே அவங்க அந்த ஓட்டு வங்கியாவது உருவாக்க முடியும். அதற்காக நடிகர் விஜய் எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் பூத் கமிட்டி போடுறேங்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அவங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கும் அந்த கட்சிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவரு சில இதையெல்லாம் பேசி உருவாக்குறாரு. ஏன்னா புதிய கட்சி, அதனால அந்த வார்த்தைக்காக தன்னுடைய கட்சிக்கு பலமூட்டுவதற்காக அவர் சொல்லப்படுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்ச போது முதல் மாநாட்டில் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஆட்சி அமைப்போம், கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு உண்டு, அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பரவலான ஒரு பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணிக்கு போறோம், ஆனா எங்களுக்கு 80 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு அவங்க நிர்வாகி மட்டத்துல ஒரு பேச்சு பேசினதா சில ஊடகங்கள்ல ஒரு செய்தியா கூட வெளியே வந்திருக்குது. அப்படி கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டே ஆன காலத்துல இவ்வளவு கேட்டு டிமாண்ட் பண்ணி உள்ள வரும்போது அதிமுக அதை ஏத்துக்கணும். இல்ல, அது முடியாதுல்ல. நீங்க அப்படி ஒரு ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாதுங்கிற மாதிரி கத்தி பெருசு சிறுசெல்லாம் தான் பார்க்கணும். அவர் கத்தி படத்தில் நடிச்ச நடிகர், அதனால அவருக்கு தெரியும். இப்ப எடுத்து விடுற கத்தி எல்லாம் எத்தச்செரிய கத்தி விடுறாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல அரசியல் பேசுற போது அவருடைய பேச்சை உற்று கவனிங்க. அவரு பின்னால் நல்லபடியா யாரோ ஒருத்தர் நல்லபடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை எதுக்கணும். அவரும் எதுக்கிறார். மக்கள் யாரை வேணாலும் ஏத்துப்பாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சின்ன ஒரு சஞ்சலப்பு இருந்ததா ஒரு 2-3 வருஷம் ஒரு தகவல் இருக்குங்க, பரவலா பேசப்பட்டிருக்கு. ஒரு மீட்டிங்ல அவரு அண்ணாமலை பேச்ச கூட நாங்க கேட்டிருக்கோம். இப்ப கூட்டணி வைக்கும் போது கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தைகள் இருக்கிறாங்க. இப்ப சமரசம் ஆயிட்டாங்க. அவரு மத்திய அரசாங்கத்தை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அண்ணாமலையும் பொதுச்செயலர் ஒண்ணு ஆயிட்டாங்களா? இல்ல, இன்னும் அந்த சந்திப்பு நடக்கலையே. அவரு அண்ணாமலை ஏதோ நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இந்துக்களுடைய நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் பெற்றிருக்காரு. அதனால அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அண்ணாமலையை தலைவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குதுங்கிறத மறுக்க முடியாது. அவர் கட்சியை வளர்த்துறதுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எடுத்து அவரு விடுறாரு. இன்னைக்கு நீ அகில இந்திய தலைமை அதிமுக கூட கூட்டணி, நம்மளுடைய நோக்கம் இதுதான், எடப்பாடி தான் முதலமைச்சர் நீ சொல்லணும்னு சொன்னா அவர் அந்த பணியில செய்யறதுக்கு தயாராகிடுவார். அதனால தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் கூட அமித்ஷா சாரை அடுத்த நாள் அண்ணாமலை சாரு சந்திச்சுட்டு வெளியே பேட்டி கொடுத்ததை நம்ம பிரஸ்ல பார்த்தோம். அவங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக இப்போ அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாருன்னு அவர் சொன்னார். அதனால அந்த கருத்துகளுக்கு அரசியல் இன்னைக்கு இதுவும் இருக்கும், நாளைக்கு அது இருக்கும். நம்ம கொள்கையில என்னமோ அதுதான். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நமக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவங்க இந்துத்துவா கொள்கைன்னா நமக்கு எல்லார் மதமும் ஒண்ணுன்னு சொல்ற கொள்கை நம்ம. அதனால அதை பத்தி இல்ல, நமக்கு கூட்டணிங்கிறது தேர்தல் தான், கொள்கையோடு கூட்டணி இல்லை. ஓகே, இப்ப இறுதி கேள்வி ஒண்ணு, உங்களை பற்றிய ஒரு கேள்வி. ஒரு 2-3 நாளா ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. என்ன வீடியோ அப்படிங்கும் போது எங்க பத்திரிகையாளர் மட்டும் கூட பார்த்தேன், கலெக்டர் அலுவலகத்துல நாங்க பாத்துக்கிட்டது உண்டு. குணா அந்த மாதிரி தெரியுது.
ஆமா, குணசேகரன் தான் பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தனாலதான் நான் தோத்து விட்டேன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு 30 செகண்ட் வீடியோ ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இல்ல அது என்ன காரணம்னா, அது 30 செகண்ட் வீடியோல போட்டவங்க அந்த 30 செகண்ட் மட்டும் 30 செகண்ட் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முழு வீடியோவை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய முழு சாராம்சம் தெரியும். நான் வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை போய் சந்திச்சுட்டு வெளியே வந்து கொடுத்த பேட்டி அது. அப்ப வந்து எல்லா பதவியிலையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால புதுசு இந்த பதவிக்கு இல்ல. எங்களுக்கு பயம் கிடையாது. அதிமுகவுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு சில அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் எங்களை பயமுறுத்த முடியாது. கடந்த தேர்தலையும் நான் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன். சிறுபான்மை மக்கள் நல்லதோ கெட்டதோ பிஜேபி கூட சேர்ந்ததுனால ஓட்டு போடலன்னு எங்கிட்டயே நேரா சொல்லியிருக்காங்க. அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற இமாம்கள் எனக்கு உங்களுக்காக துவா செய்யறேன்னா அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதை விட அல்லாஹ் பெருசா கொடுப்பாருன்னா நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல நான் தோத்ததுக்கு அப்புறம் அழுதுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னை அவங்க யாரும் தவறா சொல்லல. அந்த மாதிரிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். திருச்சியில் நடந்த இஜ்மால துவால இருக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாரு. அது மாதிரி நான் அந்த இடத்துல பேசப்பட்ட வார்த்தை தேர்தலில் தோற்றதற்கு என்ன காரணம் அதுக்காக சொன்னேன். காரணம், நான் 2016 73,800 ஓட்டு வாங்குறேன். சரிங்களா? 2021 71,800 ஓட்டு வாங்கியிருக்கேன். நான் அன்னைக்கு வாங்கின ஓட்டை விட இன்னைக்கு கம்மியானது 2000 ஓட்டு தான். கரெக்டுங்களா? குறைஞ்ச ஓட்டுல குறைஞ்ச ஓட்டுல. அதுக்குத்தான் நான் அதை சொல்ல வந்தேன். நான் அப்போ இந்துக்களினுடைய எம்எல்ஏ தானே அதுல சொல்லியிருப்பேன். சிறுபான்மையினர் எனக்கு அந்த நேரத்துல எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ஓப்பனா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு இதே இருந்து கூட இவ்வளவு ஓட்டு வெகுஜனம் என்னைய நம்பி நான் செய்த சர்வீஸ்க்கு எனக்கு கொடுத்த வெற்றி தானே அது, தோல்வி கிடையாது எனக்கு. இப்போ உங்களுடைய ஒரு பிஸியான நேரத்துல மைத்தமிழ் நேயர்களுக்காக வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்து. நன்றி.